ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாப்டர் 4 ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் விச் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் சாய்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து நியூவாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு ரெகுலர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ரிப்பீட்டட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நோ ப்ராப்ளம். நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் நல்லா ஸ்கோர் பண்ணுற மாதிரி, ஈஸியாக புரிஞ்சு படிக்கிற மாதிரி தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரேம் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே, டன். ஸோ பிஃபோர் என்டரிங் இன் டு திஸ் சாப்டர் நான் ஒரு கொஷின் கேட்குறேன், அது சொல்லுங்கள். என்ன அப்படின்னா, இப்போது ஒரு பேஷண்ட் வந்து வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ அவங்கள வந்து செக்கப் பண்ணிவிட்டு லேபுக்கு போக சொல்கிறாங்க. ஸோ அந்த லேபில் என்ன பண்ணுவாங்க, அவங்க சில டெஸ்ட்லாம் எடுத்து என்ன கொடுப்பாங்க, ரிப்போர்ட் கொடுப்பாங்க. கரெக்டாக? ஸோ அந்த ரிப்போர்ட் எங்கே திரும்ப வரும், டாக்டர்கிட்டே வரும். ஸோ இந்த டாக்டரு இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு படிச்சுட்டு ஓகே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஒன்றுமே பண்ணலை, ஃபர்தர் ஆக்ஷன் எதுவுமே எடுக்கலை அப்படின்னா என்ன ஆகும்? அவங்க அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஒன்று என்ன சொல்லணும், ஒப்பீனியன்ஸ் கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறத கொடுக்கணும். அப்படி இல்லையா ஏதாவது மெடிசன்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு ஏதாவது அதில் அஃபெக்ட் ஆகிருந்தா. அப்படி இல்லையா இன்ஜெக்ஷன் போடணுமா போடுங்க, இல்லையா ஆப்ரேஷன் பண்ணணுமா. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஆப்ஷன் சாய்ஸஸ் டாக்டருக்கு இருக்குது பேஸ்ட் ஆன் தட் ரிப்போர்ட். கரெக்டாக? பட் டாக்டர் இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு, டெஸ்ட் ரிப்போர்ட் பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டா என்ன ஆகும்? ஸோ உங்களுக்கு புரியுதா? சேம் லைக் தட். அதே மாதிரி என்ன தான் ஒரு கம்பெனி எக்ஸ்டர்னல் அனலைசிஸ், இன்டர்னல் அனலைசிஸ், இது எல்லாமே இது வந்து சாப்டர் 2ல் நம்ம பார்த்துருப்போம், சாப்டர் 3ல் பார்த்துருப்போம். ஸோ என்ன தான் ஒரு கம்பெனி வந்து சாப்டர் 1ல் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணி மிஷனு இதெல்லாம் ஃபார்ம் பண்ணி வச்சு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி, இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி அதை அதோட ஸ்டாப் பண்ணிட்டா என்ன ஆகும்? நோ யூஸ். ஸோ ஃபர்தராக அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம ஆப் பண்ணணும் அப்படிங்கிறத என்ன பண்ணணும், முடிவு பண்ணணுமா பேஸ்ட் ஆன் தட் அனலைசிஸ். ஸோ டாக்டர் பேஸ்ட் ஆன் தட் ரிப்போர்ட் அவங்களுடைய ஒப்பீனியன் அண்ட் ஃபர்தர் ஆக்ஷன் என்னவோ அது எடுக்கணும். சேம் லைக் தட் அதே மாதிரி தான் நம்ம கம்பெனி என்ன பண்ணணும், இந்த அனலைசிஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணாமல் ஃபர்தராக என்ன ஸ்ட்ராட்டஜி அவங்க சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த சாப்டர். ஸோ திஸ் இஸ் ஹவு திஸ் சாப்டர் கம்ஸ் இன் டு தி பிக்சர். புரியுதா? ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக் சாய்ஸ் அப்படிங்கிற சாப்டரை நம்ம ப்ராடாக பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு மைண்ட் மேப் மாதிரி நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜிக் சாய்ஸை நம்ம வந்து 3ஆக கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னா, ஓகேவா, என்ன 3ஆக நம்ம கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், எனக்கு இப்போ நான் அனலைசிஸ்லாம் பண்ணிட்டேன், ஆனால் நான் என்ன டைரக்ஷனில் போகணுன்னு எனக்கு தெரியல, என்ன டைரக்ஷனில் நான் போகணுன்னே எனக்கு தெரியல அப்படின்னா, ஸோ அப்போ நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ப்ராட் ஸ்ட்ராட்டஜி ஆர் கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ எப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ராட் ஆர் கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணணும். சரியா? இப்போது எனக்கு டைரக்ஷன்லாம் ஓகே, பட் எனக்கு எப்படி அந்த அனலைஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜி தான் எனக்கு கரெக்டாக இருக்கும்னு நான் எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்னா, ஸோ அதுக்கு தான் ஒரு டூல் இருக்குது. டூல்ஸ் டு அனலைஸ். என்ன டூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது ஒரு 4 மாடல்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த 4 மேட்ரிசஸில் நம்ம படிப்போம். தேர்ட் என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்ப வந்து நான் ஒரு மோசமான நிலமையில என்னுடைய கம்பெனி வந்து போயிட்டுருக்கேன் நான் அனலைஸ் பண்ணதில். ஸோ எப்படி நான் இந்த ஒரு மாதிரி எனக்கு எக்ஸிட் ஆகிற ஆப்ஷன் கிட்ட வந்துட்டேனா, ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணால் எனக்கு இப்போது நான் கொஞ்சம் ரிலீஃப் ஆவேன் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ரொம்ப வந்து எக்ஸிட் ஆகிற சிச்சுவேஷன்ஸில் இருக்கும், அப்போ நம்ம என்ன பண்ணணும், என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும்னு தெரிலனா, அதுக்கு தான் நம்ம என்ன படிக்கிறோம்னா ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸிட்ஸ் படிக்கிறோம். ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸிட்ஸ். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு 2 ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அங்கே எல்லாம் போகிறதுக்கு முன்னாடி கம்மியாக இருக்க ஓவர்வியூ முடிச்சிடலாம். பிகாஸ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸிட்ஸ், நான் ரொம்ப மோசமான நிலமையில இருக்கேன், எனக்கு என்ன எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குது. செகண்ட் வந்து டைவர்ஸ்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த 2 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் 4 மாடல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அன்சஃப் மேட்ரிக்ஸு, செகண்டு பிசிஜி மேட்ரிக்ஸ், தேர்டு ஜேஇ மேட்ரிக்ஸ் அண்ட் ஃபோர்த்து ஏடிஎல் மேட்ரிக்ஸ். சரியா? ஸோ இந்த 4 மேட்ரிக்ஸ் வந்து இதில் பார்ப்போம்.
ஸோ இப்போது கம்மிங் டு த ப்ராட், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கடல் மாதிரி, ஓகேவா? ஸோ இதுக்குள்ளேயும் நம்ம என்ன பிரிப்போம் அப்படின்னா ஒரு 4 கேசஸ் வந்து பிரிப்போம். என்ன பிரிப்போம்? ஒரு 4 கேசஸ். என்ன 4 கேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இதுக்கு மேலே போயிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன், க்ரோ ஆகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது ஒரு கேஸ். ஸோ அப்போ அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோத் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஸ்ட்ராட்டஜி. சரியா? ஓகே. இல்லை என்னோட கேஸ் என்ன அப்படின்னா, இன்னொரு கேஸ், எனக்கு க்ரோலாம் ஆகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, நான் இருக்கிறத மெயின்டைன் பண்ணாவே எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி. அப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும்? ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்டு கேஸு, இல்லை எனக்கு இது ரெண்டுமே வேணாம், எனக்கு ஒரு மாதிரி தலைவலியாக இருக்குது, நான் ஏதாவது குறைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஸோ அப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரென்ட்ரென்ச்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. சரியா? ஓகே. ஃபைனலாக ஃபோர்த்து கேஸு, எனக்கு இது ரெண்டுமே வந்து மிக்ஸ்டாக பண்ணணும்னு இருக்குது, ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன் அப்படின்னா அதுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, விச் இஸ் காம்பினேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்த மாதிரியே இது எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு அவ்வளோவா கிளாஸிஃபிகேஷன் இருக்காது. பட் இந்த க்ரோத் அண்ட் எக்ஸ்பான்ஷன் இருக்குல்ல, இதுக்குள்ளே தான் நிறைய கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. என்னென்னா இந்த க்ரோத் அண்ட் எக்ஸ்பான்ஷனே நம்மளுக்கு 2வாக வந்து பிரியுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இன்டர்னல் அண்ட் செகண்ட் வந்து எக்ஸ்டர்னல். ஓகேவா? ஸோ இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். இந்த இன்டர்னல் இருக்குல்ல, இதுவும் வந்து நம்மளுக்கு 2வாக டிவைட் ஆகுது. ஓகேவா? ஸோ என்ன இன்டர்னல் நம்மளுக்கு எப்படி 2வாக டிவைட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இன்டென்சிஃபிகேஷன் அண்ட் டைவர்சிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ இன்டர்னலும் நம்மளுக்கு எப்படி டிவைட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னலும் பார்த்தீங்கன்னா சேம் லைக் தட், அதே மாதிரி 2வாக வந்து டிவைட் ஆகுது. எப்படி 2வாக டிவைட் ஆகுது? அது எப்படி 2வாக டிவைட் ஆகுதுன்னா மர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு டிவைட் ஆகுது. ஓகே. ஸோ இன்டென்சிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சப் டாபிக்ஸ் இருக்கும். டைவர்சிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த 2 டைப்ஸ்லையும் நம்மளுக்கு வந்து வெர்டிக்கல் ஹரிசாண்டல்னு இருக்கும், அந்த வெர்டிக்கல்லையும் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்டுன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நம்ம பார்ப்போம். இது என்ன அப்படின்னா கான்சென்ட்ரிக் அண்ட் காங்க்ளமெரேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஓகே. ஸோ சேம் லைக் தட் மர்ஜர் அண்ட் அக்விசிஷன்லையும் நம்மளுக்கு 4 டிவிஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸில் சிம்பிளாக அந்த ஒரு கான்செப்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் ஸ்ட்ராட்டஜிக் சாய்ஸோடைய ஓவர்வியூ ஃப்ளோ சார்ட். இந்த ஃப்ளோவில் தான் நம்ம படிப்போம். சரியா? ஸோ 5 மினிட்ஸில் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் சாய்ஸு இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஓகே டன். ஸோ ஃபர்தர் விதவுட் வேஸ்டிங் ஆஃப் டைம் லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஓகே டன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் ஏன் இவ்வளோ ஃப்ளோ சார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், ஸ்ட்ராட்டஜிக் சாய்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு 3 மேஜர் ஏரியாஸாக பிரியும். ஸோ ப்ராட் அண்ட் கார்பரேட் ஸ்ட்ராட்டஜிஸ், ஸ்ட்ராட்டஜி எக்ஸிட்ஸு, அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் ஆப்ஷன். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் ஆப்ஷனில் நான் சொன்ன மாதிரி இந்த 4 மாடல்ஸ் இருக்கா, அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸிட்டில் நான் சொன்ன மாதிரி இந்த 2 டர்ன் அரவுண்ட் அண்ட் டைவர்ஸ்மெண்ட் இருக்கா, அண்ட் க்ரோத் அண்ட் எக்ஸ்பான்ஷனில் நம்மளுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், இன்டர்னல் எக்ஸ்டர்னல் நான் சொன்னேன்னா. ஸோ அதெல்லாம் இதில் வரும். இந்த ப்ராட் அண்ட் கார்பரேட்டில் இந்த 4 ஸ்ட்ராட்டஜி சொன்னேன். ஸோ அதுக்குள்ளே தான் வந்து இந்த க்ரோத் அண்ட் எக்ஸ்பான்ஷன் இருக்குது, அதுதான் வந்து மேஜராக வந்து நம்மளுக்கு பிரியும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இன்டென்சிஃபிகேஷன், டைவர்சிஃபிகேஷன், மர்ஜர் அண்ட் அக்விசிஷன், ஸ்ட்ராட்டஜிக் அலையன்சஸ். ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா எதுக்காக இவ்வளோ அழகாக ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு? ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் எதுக்குள்ளே நம்ம எது படிக்கிறோன்னே நடுக்கடலில் மாட்டின மாதிரி நம்ம படிச்சுட்டு இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இவ்வளோ டைம் எடுத்து இந்த சாப்டரோட ஓவர்வியூ. ஸோ சாப்டரோட ஓவர்வியூ தெரியலன்னா காலி, நீங்கள் அவ்வளோதான் நடுக்கடலில் தத்தளிச்சிட்டு இருப்பீங்க. ஓகேவா? டன். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி நம்ம லேர்ன் பண்ண போகிறது இந்த ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி. என்னது? ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி. இது எதுக்குள்ளே வருது? ப்ராட் அண்ட் கார்பரேட் ஸ்ட்ராட்டஜியில் வருது. கரெக்டாக? ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னது? ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி. இந்த ப்ராட் அண்ட் கார்பரேட் ஸ்ட்ராட்டஜி இதில் வருது, ஸ்ட்ராட்டஜிக் சாய்ஸில் வருது. ஓகேவா? டன். ஸோ ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது நான் அப்போவே சிங்கிள் வேர்டில் சொன்ன மாதிரி எனக்கு இருக்கிறத மெயின்டைன் பண்ணாலும் போதும்ப்பா, நான் இருக்கிற இடமே தெரியாமல் இருந்துட்டு போயிடணும்ப்பா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறது தான் இந்த ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? அதே கரண்ட் பிஸ்னஸ், அவங்க என்ன ப்ராடக்ட் வச்சுருக்காங்களோ அதே கரண்ட் மார்க்கெட்டு, என்ன எஃபர்ட் போடுறாங்களோ அதே எக்ஸிஸ்டிங் லெவல் ஆஃப் எஃபர்ட்டு, அதே க்ரோத், என்ன பர்சன்டேஜில் க்ரோ ஆகிட்டு இருக்காங்களோ அதே இன்க்ரிமெண்டல் க்ரோத். இதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பார்லேஜி பிஸ்கட்.
இது பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த காலத்திலே நம்ம பொறந்த பிள்ளைந்தே இந்த பிஸ்கட்ட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதில எந்த ஒரு புதுசான ஒரு ஃப்ளேவர்ஸும் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. அது ஆனா அப்படியே இழுத்து மூடிட்டாங்கன்னும் சொல்ல முடியாது. அப்படியே இருந்திருக்கும். நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க இந்த பிஸ்கட்ட. கரெக்ட்டா? இதில எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ஸோ, புதுசு புதுசா கொண்டு வரதோ எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. இது ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் இந்த ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜிக்கு. இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் படிக்கலாமா? ஸோ நான் சொன்ன மாரி இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா ஸ்டேஸ் வித் த சேம் பிஸ்னஸ், சேம் ப்ராடக்ட்டு, அதே மாதிரியான எஃபர்ட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி ஓகேவா. ஸோ இதில் எதை அவங்க என்ஹான்ஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து புதுசு புதுசாக கொண்டு வர்றதுக்கு பதிலாக நம்மக்கிட்ட இருக்கிறதையே ஒழுங்காக பண்ணலாம். அவங்களுடைய ஃபங்க்ஷனையே எஃபிஷியன்ஸாக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பெட்டராக கொடுக்கணும்னு நினைப்பாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி இதில் இன்னொன்று என்னென்னா, புதுசாக நம்ம வேறு பிஸ்னஸ் போகலான்னு இன்வால்வே ஆக மாட்டாங்க. டஸ் நாட் இன்வால்வ் ரீடெஃபினிஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் த கார்பரேஷன். ஸோ அதனால இது ஒரு சேஃபான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக என்ன ஆகுது கருதப்படுது. ஓகேவா? ஸோ இதில் ஒரு ஃப்ரெஷ்ஷான இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதெல்லாம் கிடையாது. இவங்களுக்கு ரிஸ்க்கும் என்ன தான் இதில் ரிலேட்டிவாக லெஸ் தான். ஓகேவா? ஸோ இதில் இவங்க அதிகமாக எதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட இருக்கிற பிஸ்னஸ் இருக்கிற மார்க்கெட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அவ்வளோதான் மேட்டர். ஓகேவா? ஸோ இவங்களோட பெரிய அப்ஜெக்டிவே என்ன, நார்மலான ஒரு க்ரோத் இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பெரிய அப்ஜெக்டிவாக இருக்கும். அதனால தான் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு மெயினான ரீசன் எதுக்காக இவங்க வந்து இந்த ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஒரு 5 மேஜர் ரீசன்ஸ் வந்து இருக்குது. என்னன்னா, நம்ம ப்ராடக்ட் லைஃப் சைக்கிளில் அவங்க வந்து மெச்சூரிட்டி ஸ்டேஜ்னு நம்ம படிச்சிருப்போம் லாஸ்ட் லெசனில். கரெக்டாக? ஸோ அந்த மெச்சூரிட்டி ஸ்டேஜில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க சிறந்த இந்த ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இருக்க ஸ்டேஜ் என்ன, டிக்ளைன். அதுக்கப்புறம் சல்லுன்னு இறங்கக்கூடாதுன்றதுக்காகவே அவங்க யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி தான் இந்த ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி. ஸோ மெச்சூரிட்டி ஸ்டேஜில் அவங்க ப்ராடக்ட் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. வேறு என்ன ரீசன்ஸ்னால யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டாஃப் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ரிஸ்க்கும் கிடையாது, சேஞ்சஸும் அவங்க புதுசு புதுசாக கொண்டு வர போகிறதில்ல. ஸோ ஸ்டாஃப் ஃபீல் கம்ஃபர்டபுள். ஓகேவா? வேறு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸே வந்து ஸ்டேபிளாக இருக்குதுன்னு நினைப்பாங்க என்விரான்மெண்ட்டில். அது ஒரு ரீசன். 4th ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு எந்த ஒரு காம்படிஷனுமே நம்ம வந்து ஃபீல் பண்ண மாட்டோம். இட் இஸ் நாட் அட்வைசபிள் டு எக்ஸ்பேண்ட் ஆஸ் இட் மே பி பெர்சீவ்ட் ஆஸ் த்ரெட்டனிங். ஓகேவா? 5th என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டெபிலைஸாக இருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணுறது தான் வந்து 5th ரீசன். ஸோ நிறைய எக்ஸ்பேன்ஷன் பண்ணி பார்த்துருப்பாங்க. முடியாத பட்சத்தில் என்ன பண்ணிடுவாங்க, போதும்ப்பா நம்ம இருக்கிறத வச்சுட்டு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஆஃப்டர் ரேபிட் எக்ஸ்பேன்ஷன் எஃப்எம் மைட் வாண்ட் டு ஸ்டெபிலைஸ். ஸோ அவங்க நல்லா கொண்டு வந்திருப்பாங்க, ஓரளவுக்கு போதும் இதுவே போதும் அப்படின்னு நினைப்பாங்களே, அது ஒரு ரீசன். ஸோ இதுதான் என்னன்னா ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜியோட மேஜர் ரீசன்ஸ். ஸோ இப்போ ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன எக்ஸாம்பிள்னு உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும்னா இந்த பார்லேஜி வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கமிங் டு த இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி விச் இஸ் ஆப்போசிட் டு ஸ்டெபிலிட்டி. என்னது? நான் வந்ததெல்லாம் பத்தாது, எனக்கு மேலே 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 வேணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த க்ரோத் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ க்ரோத் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் எனக்கு சிக்னிஃபிகண்ட்டாக க்ரோத் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ கரண்ட் பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் நியூ பிஸ்னஸ் நான் கொண்டு வரணும், ரிலேட்டடாகவும் சரி அன்ரிலேட்டடாகவும் சரி நான் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த க்ரோத் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஸ்ட்ராட்டஜி. சரியா? நம்ம கொஸ்டினில் பார்த்தாவே தெரிஞ்சிடும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும், எக்ஸ்பேண்ட். ஸோ இந்த மாதிரி வேர்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த எக்ஸ்பேன்ஷனுக்குள்ளே தான் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா இன்டர்னல். ஸோ இன்டர்னல் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 கேட்டகரிஸாக பிரியுதுன்னு சொன்னா என்னது, இன்டென்சிஃபிகேஷன், டைவர்சிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ அதில் இன்டென்சிஃபிகேஷனில் 3 சப்டாபிக்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். கரெக்டாக? என்ன சொன்னேன்? 3 சப்டாபிக்ஸ் இருக்குதுன்னு நான் சொன்னேன்னா, ஓகே. என்னது அப்படின்னா மார்க்கெட் பெனிட்ரேஷன், மார்க்கெட் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். இதை நான் என்னோடது இப்போ நம்ம வந்து ஒன்று வச்சுக்கலாம். நம்ம ஒரு யூனிவர்ஸ் டெக்ஸ்டைல் வச்சுக்கலாம். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ்னு வச்சுக்கலாமா? ஓகே. ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கோம். ஓகே. ஸோ என்னோடைய கரண்ட் பிஸ்னஸ் இப்போ என்ன, யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ். ஓகேவா? நான் இது இப்போ நான் இங்கே இதில் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே தான் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். சரியா? ஸோ ஓகே. ஆனால் பேர் மட்டும் யூனிவர்சல்னு நீங்கள் கேட்காதீங்க. நான் இப்போதைக்கு தமிழ்நாடுக்குள்ளே தான் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், இதே ப்ராடக்ட்டு இதே தமிழ்நாடுக்குள்ளே நான் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் என்னென்னா மார்க்கெட் பெனிட்ரேஷன். இதுக்கு பேர் தான் என்னது, மார்க்கெட் பெனிட்ரேஷன். இல்லை, நான் இதே டெக்ஸ்டைலை நான் இப்போ எங்கே கொண்டு போக போகிறேன் அப்படின்னா யூஎஸ்ஏ கொண்டு போகிறேன். உனக்கு பேராசை தான் அப்படின்னு நினைக்காதீங்க, சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன், சேம் ப்ரெசன்ட் ப்ராடக்ட் தான், பட் ஆனால் என்னோட மார்க்கெட் மட்டும் என்ன ஆயிடுச்சு, டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா மார்க்கெட் டெவலப்மெண்ட். என்னோட மார்க்கெட் மட்டும் நான் எங்கே கொண்டு போயிட்டேன். ஸோ எங்கே நான் இப்போ என்னோட யூனிவர்சல் டெக்ஸ்டைல் வச்சுருக்கேன், யூஎஸ்ஏலேயே வச்சுருக்கேன். ஸோ இதில் என்ன ஆயிடுச்சு, என்னோட மார்க்கெட் டெவலப் ஆயிடுச்சு. இப்போ என்னென்னா இப்போ யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்குது, பட் டெக்ஸ்டைல்ஸ் மட்டும் கொடுக்காம நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா
கார்மெண்ட்ஸ் இந்த மாதிரி ஷூலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஷூவு, அசசரிஸ் இதெல்லாமும் சேர்த்து நான் வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இதில் என்ன ஆயிடுச்சு, என்னுடைய ப்ராடக்ட் டெவலப் ஆயிடுச்சா, இது வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அவ்வளோதான். ஸோ சப்ஸ்டன்ஷியல் மாடிஃபிகேஷன், அதாவது எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்டை பட் ரிலேட்டட் ஐட்டம்ஸ், அதுக்கு ரிலேட்டாக இது வாங்க வந்தால் இதுவும் வாங்குவாங்கன்னு எனக்கு தெரியும்ல. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட ப்ராடக்ட்டையும் நான் என்ன பண்ணிட்டேன், டெவலப் பண்ணிட்டேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இன்டென்சிஃபிகேஷன். ஸோ சேம் ப்ராடக்ட் சேம் மார்க்கெட் இருந்ததுன்னா அட்ஸ் மார்க்கெட் பெனிட்ரேஷன். ஸோ என்னோட மார்க்கெட்டை நான் டெவலப் பண்ணேன்னா இட்ஸ் மார்க்கெட் டெவலப்மெண்ட், என்னோட ப்ராடக்ட்டை நான் டெவலப் பண்ணேன்னா இட்ஸ் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், அவ்வளோதான். இதான் என்னதுன்னா இன்டென்சிஃபிகேஷன். ஸோ கம்மிங் டு த டைவர்சிஃபிகேஷன், நம்மளுக்கு 2 கேட்டகரிஸாக பிரியுது. என்னது 2 கேட்டகரிஸாக பிரியுது. என்னன்னா கான்சென்ட்ரிக் டைவர்சிஃபிகேஷன், காங்க்ளமெரேட் டைவர்சிஃபிகேஷன். இது என்னது கான்சென்ட்ரிக் டைவர்சிஃபிகேஷன், காங்க்ளமெரேட் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்றும் இல்லை, என்னோட பிஸ்னஸை நான் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த அடுத்த லெவல் என்னோட பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கா அன்ரிலேட்டடாக இருக்கா அப்படிங்கிறது தான் மேட்டர். சரியா, இப்போ பாருங்க உங்களுக்கு புரியும். கான்சென்ட்ரிக் டைவர்சிஃபிகேஷனில் ப்ராடக்ட்ஸ் ஆர் ரிலேட்டட். என்னது ப்ராடக்ட்ஸ் ஆர் ரிலேட்டட். பட் காங்க்ளமெரேட்டில் அப்படி கிடையாது, எந்த ஒரு லிங்க்குமே கிடையாது. நோ லிங்கேஜஸ் ரிலேட்டட் டு த மார்க்கெட்டோ இல்லை ப்ராடக்ட்டோ இல்லை டெக்னாலஜியோ எதுவுமே எனக்கு ரிலேட்டடாகவே இருக்காது. சரியா, இதில் பார்த்தோம் அப்படின்னா இது நியூ பிஸ்னஸ் வந்து நம்மளோட எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் இல்லை நம்மளுடைய ப்ராசஸையோ லிங்க் பண்ணி இருக்கும் கண்டிப்பாக, ஓகேவா. பட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நியூ பிஸ்னஸ்ஸு டிஸ்ஜாயின் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ், நம்மளுடைய பிஸ்னஸ்க்கு சம்மந்தமே இருக்காது. அதான் காங்க்ளமெரேட் டைவர்சிஃபிகேஷன். சரியா, இதில் இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இதில் நம்மளுக்கு அதே சேம் ரிலேட்டடான நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணுறனால நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய அவைலபிளாக இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல அன்ரிலேட்டட் தானே, டோட்டலி அன்ரிலேட்டட் டைவர்சிஃபிகேஷன் தானே, அதனால் எந்த ஒரு நியூ ப்ராடக்ட்டுக்கும் நம்மளுக்கு கனெக்ஷன்ஸ் இருக்காது, ஓகேவா. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டாபர். இப்போ டாபர் பார்த்தீங்கன்னா இந்தமாரி செல்ஃப் கேர் ப்ராடக்டாகவே கொடுப்பாங்க. இந்த ஹேர் ஆயில், டூத் பேஸ்ட்டு இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க, ஹனி இந்த மாதிரியே வந்து கொடுப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காங்க்ளமெரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம சொல்லலாம். இவங்களுக்குள்ளே வந்தீங்கன்னா என்ன வந்து எதுவுமே ரிலேட் ஆகிருக்காது, எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே ரிலேட் ஆகிருக்காது. ஸோ இது நம்ம ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் காங்க்ளமெரேட் டைவர்சிஃபிகேஷனுக்கு, ஓகேவா. ஸோ இவங்களுடைய எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்டுக்கும் இப்போ கரண்ட்டில் அவங்க கொண்டு வர அவங்களுடைய டைப் வச்சிருக்கிற கம்பெனிஸ் எதுக்குமே என்ன இருக்காது, அது லிங்கே இருக்காது. ஸோ இதான் என்னது காங்க்ளமெரேட் டைவர்சிஃபிகேஷன். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதை வந்து ஒரு கிரேசி பிஸ்னஸ் எம்பையர் அப்படின்னே சொல்கிறாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஓகேவா. ஸோ இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது நம்மளுக்கு கான்சென்ட்ரிக் டைவர்சிஃபிகேஷனில் கொஞ்சம் டெப்த்தாக படித்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு 2 டைவர்சிஃபிகேஷனாக அது கிளாஸிஃபை ஆகும். என்ன ஆகும், 2 டைவர்சிஃபிகேஷனாக கிளாஸிஃபை ஆகும், விச் இஸ் வெர்டிக்கலி இன்டகிரேட்டட் டைவர்சிஃபிகேஷன் அண்ட் ஹரிசாண்டலி இன்டகிரேட்டட் டைவர்சிஃபிகேஷன். வெர்டிக்கலி அப்படின்னு வரப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இன்னும் ஈஸியாக சொல்கிறேன். ரைட், ஒரு எக்ஸாம்பிள் டாபர் வச்சு நம்ம எக்ஸாம்பிளாக வச்சுப்போம், உங்களுக்கு புரியும் அப்போ தான். இப்போ வந்து நான் இப்போ டாபர் ஹேர் ஆயில் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஹேர் ஆயிலில் நான் என்னென்னலாம் போடுவேன், இந்த மாதிரி ஹர்ப்ஸு இது எல்லாமே வச்சுருப்பேன் கரெக்டாக. வேறு என்னென்னலாம் இருக்கும், ஹர்ப்ஸு இந்த மாதிரி நேச்சுரலாக ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது இது எல்லாமே எனக்கு தேவைப்படும் கரெக்டாக. இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டாபரில் நான் இப்போது கரண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இதுக்கு ரிலேட்டடாக நம்ம பேசாமல் ஹர்ப்ஸும் நம்மளே கலெக்ட் பண்ணால் என்ன, நம்ம அதை கான்ட்ராக்ட் பேஸில் விடாமல் நம்மளே அதுக்கு தனியாக ரெக்ரூட் பண்ணி எம்ப்ளாயி ஸ்டாஃப் எல்லாம் ரெக்ரூட் பண்ணி அந்த கலெக்ஷன் ப்ராசஸும் நம்மளே பண்ணால் என்ன அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அதையும் நான் இப்போ கொண்டு வரேன் அப்படின்னா அதுதான் என்னது vertically integrated diversification which is related to the existing business. நான் என்னோட எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ்க்கு இந்த ஹெர்பல் கலெக்ஷன் பிஸ்னஸ் என்ன ஆகுது, இந்த இடத்துல ரிலேட் ஆகுதுல்ல, இதுதான் vertically integrated diversification. சரியா. ஸோ இப்போது நான் என்ன பண்ணாலும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஹேர் ஆயில் தானே, நான் இதை கலெக்ட் பண்ணது அடுத்த ஸ்டேஜ் என்னது ஹேர் ஆயில் தான். ஸோ அப்போது என்னோட எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸில் அது ரிலேட் ஆகுதுல்ல, அதுதான் என்ன vertically integrated diversification. இதே ஹரிசாண்டல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், பட் சிமிலர் பிஸ்னஸ். இப்போ நான் ஹேர் ஆயில் வச்சுருக்கேன் அப்படின்னா அடுத்து நான் கண்டிஷ்னரோட ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறேன், உங்களுக்கு புரியுதா. ஸோ அதே மாதிரியே ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் கம்பெனியை நான் என்ன பண்ணுறேன், அக்வயர் பண்ணுறேன் அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஹரிசாண்டல் இன்டகிரேட்டட். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும், அக்விசிஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் சிமிலர் பிஸ்னஸ். ஃபஸ்ட்டு பார்த்தது ரிலேட்டிங் டு த எக்ஸிஸ்டிங், நான் கரண்ட்டாக பண்ணிட்டு இருக்க பிஸ்னஸ்க்கு ரிலேட் ஆகக்கூடிய விஷயம் அக்வயர் பண்ணுறேன். இது என் பிஸ்னஸ் மாதிரியே இன்னொரு பிஸ்னஸ் என்ன பண்ணுறேன், அக்வயர் பண்ணுறேன். இதுதான் இது ரெண்டுத்துக்குமே என்னது டிஃப்ரென்சஸ், ஓகேவா. டன். இப்போது நம்ம இந்த வெர்டிக்கல் இருக்குல்ல, இந்த ரிலேட்டட் டு எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ், இது நம்மளுக்கு ஒரு செயின் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். வெர்டிக்கல் அப்படின்றப்போ நம்மளுடைய செயினே என்னவா இருக்கும், ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல், அடுத்து ஒர்க் இன் ப்ராக்ரெஸ், அப்புறம் ஃபினிஷ்டு குட்ஸ். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த செயின், கரெக்டாக. இப்போது இந்த பிஸ்னஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்க மாதிரி,
ஓகேவா? ஸோ ரா மெட்டீரியல் அப்படிங்கிறது நம்ம கலெக்ட் பண்ணுவோம்ல, அப்போ ஃபினிஷ்ட் குட்ஸ் ஆகி அது எங்கே ஆக்சுவலாக நம்ம எங்கே போகும்? கன்சியூமருக்கு போகும். கரெக்டாக? இப்போது இந்த வேர்ட்டிக்கலே பேக்வேர்ட் அண்ட் ஃபார்வேர்டுன்னு போகும். ஸோ பேக்வேர்டு இந்த இடத்துலேருந்து நம்ம பேக்வேர்டு வந்தோம்னா எங்கே போகும்? எதை நோக்கி போகும்? நம்ம வந்து இந்த ஒர்க்கிங் ப்ராக்ரஸில் தான் நம்ம பிஸ்னஸ் இருக்குது. கரெக்டாக? நம்ம எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுறோம். நம்மளுடைய பிஸ்னஸ் இங்கே தான் இருக்குது. கரெக்டாக? இப்போது இதையே இந்த பிஸ்னஸ்லேருந்து நான் பேக்வேர்டாக போனேன்னா எங்கே நான் எதை நோக்கி போவேன்? ரா மெட்டீரியல் நோக்கி போவேன்னா அந்த ரா மெட்டீரியல் அப்படிங்கிறது என்ன? ஒரு சோர்ஸ். என்னோட பிஸ்னஸுக்கு என்ன சோர்ஸு? இப்போ நான் டாபரே வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த ஹேர் ஆயிலே வச்சுக்கிட்டேன்னா நான் அப்போ யாரை நோக்கி போவேன்? அந்த ஹர்பெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபார்மரை நோக்கி போவேன்ல. சோர்ஸ். அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள். இப்போது நான் டார்பெல் ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன் அப்படின்னா நான் யாரை நோக்கி போவேன்? பேக்வேர்டில் ஃபார்மரை நோக்கி போவேன். இதே நான் இருக்கிற இடத்துலேருந்து ஃபார்வர்டாக போகணும்னு நினைக்கிறேன். அப்போ யாரை நோக்கி போவேன்? கன்சியூமரை நோக்கி போகிறேன். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் டாபர் ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன். ஃபார்வர்டாக போகிறேன்னு நினைக்கிறேன். அப்போ யாரை நோக்கி போகிறேன்? கன்சியூமரை நோக்கி போகிறேன். ஸோ அப்போ அதுக்கு என்னென்னலாம் வேலையெல்லாம் பார்க்கணும்? நான் ஓன் வெப்சைட் வச்சுருப்பேன். சார் நான் இதுக்கு முன்னாடி வந்து அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ சேல் பண்ணிட்டு இருந்திருப்பேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? எனக்குன்னு ஒரு ஓன் வெப்சைட்டோ ஸ்டோரோ நான் ஓப்பன் பண்ணுறேன். அது மூலமாக நான் கஸ்டமர்கிட்ட போகிறேன். இது பேர் என்னென்னா ஃபார்வர்ட் இன்டகிரேஷன். சரியா? இல்லை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கஸ்டமர்கிட்ட போகிறது எனக்கு ஓகே இல்லை. பட் ஆனால் எனக்கு பின்னாடி, அதாவது என்னோட பேக்வேர்டில் பார்த்தா இந்த ஹர்ப்ஸ் கலெக்ட் பண்ணுற விஷயத்தை நான் பண்ணுறேன் திரும்பவும். அப்படின்னா என்னோட பேக்வேர்ட், என்னோட சோர்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் நான் நோக்கி போகிறேன். அதனால இது பேக்வேர்ட் இன்டகிரேஷன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பேக்வேர்ட் இன்டகிரேஷன் அப்படிங்கிறது மூவிங் டுவார்ட்ஸ் த சோர்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் ஆர் காம்பனன்ட்ஸ். இப்போ புரியுதா? இப்போ ஃபார்வர்டில் பார்த்தீங்கன்னா மூவிங் டுவார்ட்ஸ் த எண்ட் கன்சியூமர். ஓகேவா? இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? பேக்வேர்ட் இன்டகிரேஷன் பண்ணுறோம். பேக்வேர்ட் இன்டகிரேஷன் பண்ணுறப்ப என்ன, நம்ம என்னோட இன்புட்டை நோக்கி போகிறோம். நம்மளுடைய ரா மெட்டீரியல் நோக்கி போகிறோம். நம்ம ஃபேக்ட்ரியோட ரா மெட்டீரியல் நோக்கி போகிறோம். ஸோ அப்போ நம்ம அதையும் நம்மளே பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டப்போ நம்மளுக்கு என்ன நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? நம்மளுக்கு ஸ்டேபிள் சப்ளை இருக்கும். நம்ம யார்ட்டையும் போய் கெஞ்சணும்னு அவசியம் இல்லை. ரெடியூஸ் டிபெண்டன்சி ஆஃப் சப்ளையர்ஸ். அதனால நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்மியாகும். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்? அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன நம்மளுக்கு அதனால ஆகும்? நம்ம ஃபார்வர்ட் இன்டகிரேஷன் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்? நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸை நம்மளே கண்ட்ரோல் பண்ண முடியும். அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ நம்ம கொடுத்தா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இதே நம்ம ஓன் வெப்சைட்டோ நம்மளுடைய ஓன் ஸ்டோர்லேருந்து நம்ம வந்து ஹேர் ஆயில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அப்போ நம்மளால இந்த கண்ட்ரோல் பண்ண முடியும்ல டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸை. ஸோ இதனால் நம்ம என்ன ஆகும்? அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம கொடுக்குறப்போ நம்மளுக்கு எந்த ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்புமே நம்மளுக்கு இருக்காது. கரெக்டாக? பட் இதே நம்மளுடைய ஓனில் கொடுக்குறப்ப என்ன ஆகுது? இந்த இடத்துல கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பு டெவலப் ஆகுது. இதான் ஃபார்வர்ட் இன்டகிரேஷன் நடக்கிறது. சரியா? இப்போ நம்ம கடைசியாக பார்த்தோன்னா என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பேக்வேர்ட் இன்டகிரேஷனில் ஆஃபன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேனுஃபேக்சரிங், சோர்சிங், ப்ரொக்யூர்மெண்ட், கலெக்டிங் ஆஃப் ரா மெட்டீரியல் தான் ப்ரொக்யூர்மெண்ட்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ ஃபார்வர்ட் இன்டகிரேஷனில் அப்போ என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் அசோசியேட் ஆகுது? ரீட்டைலிங், நம்ம மார்க்கெட்டை எப்படி கொண்டு போகிறது, இந்த அப்புறம் சேல்ஸ் முடிச்சதுக்கப்புறம் கஸ்டமருக்கு என்ன சப்போர்ட்டிங் சர்வீஸ் பண்ணலாம், இதெல்லாம் என்ன நடக்கும்? ஃபார்வர்ட் இன்டகிரேஷனில் நடக்கும். இப்போ புரியுதா? ஸோ இந்த டைவர்சிஃபிகேஷனில், இந்த கான்சென்ட்ரிக் டைவர்சிஃபிகேஷனில் நம்மளுக்கு வெர்டிக்கல் ஹரிசாண்டல்னு 2ஆக பிரியுது. கரெக்டாக? வெர்டிக்கல் ஹரிசாண்டல்னு 2ஆக பிரியுது. ஸோ அதில் வெர்டிக்கலில் ஃபார்வர்ட்னா என்ன? நம்மளோட எண்ட் கஸ்டமரை நோக்கி போகிறது. பேக்வேர்ட்னா என்ன? நம்மளுக்கு எங்கே இந்த ரா மெட்டீரியல் கிடச்சிது அப்படிங்கிறத பார்க்குறது. ஸோ இது 2 விஷயத்தில் நான் ஏதோ ஒன்று நானே பண்ணணும்னு இப்போ தேர்ந்தெடுக்கிறேன். அந்த பிஸ்னஸே நானே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ரா மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறதுக்கும் நான் மற்றவங்களை டிபெண்ட் பண்ணிடலாமா, சப்ளையை டிபெண்ட் பண்ணிடலாமா, நானே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட பிஸ்னஸோட அடுத்த க்ரோத் அப்படின்னா இட்ஸ் என்னது? ஃபார்வர்ட் இன்டகிரேஷன், வெர்டிக்கல் இன்டகிரேட்டட் டைவர்சிஃபிகேஷன் அதில் வருது. சரியா? ஓகே டன். இப்போது உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும்? இன்டர்னலாக இன்டென்சிஃபிகேஷன் அண்ட் டைவர்சிஃபிகேஷன் புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு த எக்ஸ்டர்னல். நெக்ஸ்ட் எங்கே? எக்ஸ்டர்னலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2ஆக வந்து பிரியும், விச் இஸ் மர்ஜர் அண்ட் அக்விசிஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து என்னென்னா இன்டர்னலாக நம்ம என்னென்னலாம் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கரெக்டாக? இப்போ எக்ஸ்டர்னலாக என்னென்னலாம் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றத இப்போ அடுத்து பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, மர்ஜர் அண்ட் அக்விசிஷன் பொறுத்த வரைக்கும் 2 or more companies combined into one entity. இதான் வந்து நம்மளுக்கு மர்ஜர் அண்ட் அக்விசிஷன் சொல்கிறாங்க. 2 இல்லை அதுக்கு மேற்பட்ட கம்பெனி ஒன்றா சேர்றது தான் இந்த மர்ஜர் அண்ட் அக்விசிஷன் சொல்கிறாங்க. இதனால் நம்மளுடைய பிஸ்னஸ் ஆப்ரேஷன் என்ன ஆகும்? அதிகமாகும். ப்ராஃபிட் என்ன ஆகும்? அதிகமாகும். நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபினான்ஷியல் கெயின்ஸ் என்ன ஆகும்? அதிகமாகும். நம்மளால் நிறைய ட்ரேட் பேரியர்ஸ் என்ன பண்ண முடியும்? பிரேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? டன். இந்த மர்ஜர் அண்ட் அக்விசிஷன் நம்மளுக்கு 4 கிளாஸிஃபிகேஷனாக பிரியுது. நம்ம இப்போ என்னென்னலாம் அங்கே படித்தோமோ அதே மாதிரி இங்கேயும் படிப்போம். ஹரிசாண்டல் மர்ஜர், வெர்டிக்கல் மர்ஜர், கோஜெனரிக் மர்ஜர், காங்க்ளமெரேட் மர்ஜர் அப்படின்னு நம்ம படிப்போம். ஓகேவா? ஸோ ஹரிசாண்டல் பொறுத்த வரைக்கும் சேம் இண்டஸ்ட்ரி. இதுக்கு சூப்பரான எக்ஸாம்பிள் இந்த டிஸ்னி அண்ட் 21st Century Fox. இவங்க என்னன்னா இந்த சேம் இண்டஸ்ட்ரி தான், டேரக்ட் காம்படிட்டர்ஸ் தான். பட் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க?
இவங்க 2 பேரும் merge ஆகி இந்த என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்மை உருவாக்கிட்டாங்க. இதான் என்னன்னா ஹரிசாண்டல் merger which is example for சேம் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களே merge ஆகிடுறாங்க. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரி அப்படின்னா 2 ஆயில் ப்ரொடியூஸ் பண்ண இண்டஸ்ட்ரி சேர்ந்துருவாங்க. ஸோ அதான் ஹரிசாண்டல் merger. நெக்ஸ்ட் வெர்டிக்கல் merger அப்படின்னா நம்ம அங்கே பார்த்தோம்ல, அதாவது அங்கே அதே இதுதான் இங்கேயும் சேம் இண்டஸ்ட்ரி தான், பட் ஸ்டேஜஸ் வேறு. இப்போ நான் ரா மெட்டீரியலோ WIPயோ இல்லை வந்து ஃபினிஷ் குட்ஸோ போகிறேன் அப்படின்னா அதுக்கு நான் கஸ்டமரை நோக்கி போகணும் ஒன்று, அப்படி இல்லைன்னா என்னோட ரா மெட்டீரியலை நோக்கி பின்னோக்கி வரணும், அது 2வது. ஸோ அப்போது இந்த மாதிரி எனக்கு போகிறேன் அப்படின்னா அதுதான் எனது வெர்டிக்கல் merger. இதுக்கு என்ன ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் அப்படின்னா கூகுள். இது என்ன அப்படின்னா தகவலை மட்டும் கொடுக்காம இது என்ன அடுத்ததான் நினச்சிது அப்படின்னா அதுக்கான விஷுவல் திங்ஸையும் நம்ம கொடுக்கணும், பிளேஃபுல்லாக விஷுவலாகவும் நம்ம காட்டணும் அப்படிங்கிறதால யூடியூபோட வந்து merge ஆகிடுச்சு. ஸோ அப்போ நம்ம யூடியூப்பில் போயிட்டு இப்போ நீங்கள் லேர்ன் செய்ய வித் யூனிவர்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் ஓப்பன் ஆகும். நீங்கள் கூகுளில் போய் நம்ம லேர்ன் செய்ய வித் யூனிவர்ஸோடைய ஏதாவது ஒரு டாப்பிக்கோ இல்லை நான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இன் லேர்ன் செய்ய வித் யூனிவர்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா கூகுளில் போட்டிங்கனாலும் நம்ம லிங்க் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் எனது வெர்டிக்கல் mergerக்கான எக்ஸாம்பிள். சரியா? நெக்ஸ்ட்டு கோஜெனரிக் merger. கோஜெனரிக் merger பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் பை ப்ராடக்ட்ஸ். என்னது? ரிலேட்டட் பை ப்ராடக்ட்ஸ். அதாவது நம்ம அங்கே பார்த்த மாதிரி தான் இங்கேயும். ஸோ ரிலேட்டட் பை ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறப்ப என்னது? பெப்சியும் சரி ட்ராபிகானாவும் சரி 2மே வந்து பெவரேஜஸ் தான். இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. ஸோ ப்ராடக்ட்டோ மார்க்கெட்டோ டெக்னாலஜிக்கலோ ரிலேட்டட் ஆகக்கூடிய விஷயம். ஸோ அப்போது இந்த இடத்துல என்ன ஆகுது? அவங்களுடைய பிவரேஜஸை ஒன்றா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் என்னதுன்னா கோஜெனரிக் merger. என்னது? கோஜெனரிக் merger. நெக்ஸ்ட்டு காங்க்ளமெரேட் merger. ஸோ இதை நம்ம அங்கே பார்த்த மாதிரி தான். ப்ராடக்ட்டு இண்டஸ்ட்ரி ரிலேட்டே ஆகாது. ஓகேவா? எந்த ஒரு லிங்கேஜும் டேரெக்டாக இருக்காது. அவங்களுடைய ரிஸ்க் வேறு மாதிரி இருக்கும். என்ட்ரஸ் நியூ மார்க்கெட். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபிலிப் மாரிஸ் அண்ட் கிராஃப்ட். இது வந்து ஸ்மோக்கு, இது வந்து ஃபுட்டு. ஏதாவது ஒரு ரிலேஷன் இருக்கா? இவங்க 2 பேரும் இணைஞ்சிருக்காங்க. இதுக்கு பேர் தான் என்னதுன்னா காங்க்ளமெரேட் merger. ஓகேவா? டன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா merger அண்ட் அக்விசிஷனில் வரும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜிக் அலையன்சஸ். ஸ்ட்ராட்டஜிக் அலையன்சஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்த மாதிரி தான். 2 கம்பெனி ஒன்றா சேருவாங்க, 2 பிஸ்னஸ் ஒன்றா சேர்றாங்க. அது எதுக்காக அப்படின்னா 2 பேருக்குமே தெம்பில்லை அப்படின்றப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ப்ராடக்டையோ இல்லை ஒரு கான்செப்டையோ கொண்டு வராங்க. அதுதான் என்னன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ். ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் இஸ் a relationship between 2 or more business that enables each to achieve. ஸோ நம்ம 2 பேருமே சேருவோம், 2 பேரும் சேர்ந்து அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஜெக்டிவை கொண்டு வருது. ஓகேவா? ஸோ இது அவங்க வந்து தனியாக இருக்கப்போ என்னால் அந்த அளவுக்கு ரீச் கொண்டு வர முடியல அப்படிங்கிறனால நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்று நம்ம ரீச் பண்ணலாமே அப்படின்னு வர்றது தான் இது. ஓகேவா? இதை வந்து நம்ம mergerன்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்க இண்டஸ்ட்ரியில் அவங்கவுங்க ஆப்ரேட் ஆகிட்டு இருப்பாங்க. பட் நம்ம 2 பேரும் சேர்ந்து வேற ஒரு ரீச் கொண்டு போகலாமே அப்படின்ட்டு வர்றது தான். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா வில்வா இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப ஹைப்பில் இருந்துச்சு. அதுமாதிரி அன்னபூர்ணா விச் இஸ் வெல் நோன் ஃபார் ஃபில்டர் காஃபி திங்ஸ். ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு கோ பிராண்ட் மாதிரி பண்ணாங்க. ஆக்சுவலாக இவங்க 2 பேருமே ஒரு கோயம்புத்தூர் பிராண்ட்ஸ் தான். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அன்னபூர்ணா வந்து வெல் நோன் ஃபார் ஃபில்டர் காஃபியில். ஸோ அந்த ஃபில்டர் காஃபி ஃப்ளேவரில் ஒரு லிப் பாம். வில்வா அப்படிங்கிறது ஒரு ஸ்கின் கேர் பிராண்ட். ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க லிப் பாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஃப்ளேவர்லன்னா ஃபில்டர் காஃபி ஃப்ளேவரில். இப்போ இந்த ப்ராடக்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ஹைப்பில் போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஷேட் எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ பண்ணியிருக்காங்கல்ல, இது ஆக்சுவலாக ஒரு கோ பிராண்டிங் தான். பட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இந்த எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்ட்ராட்டஜிக் அலையன்சஸில். சரியா? இவங்க 2 பேரும் வேறு வேறு பிராண்ட். பட் என்ன ஆயிடுச்சு, சேர்ந்து ஒரு அப்ஜெக்டிவ் அவங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஸோ அதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் அலையன்சஸ். ஸோ இப்போ இதோட ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 or more business achieve certain strategic objective neither would be able to achieve on its own. ஸோ இப்போ இவங்க வில்வா வந்து நான் தனியாக வந்து காஃபி ஃப்ளேவர் ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சா முடிஞ்சிருக்குமா? இல்லை. ஸோ அப்போது அவங்க 2 பேரும் சேர்ந்தனால தான் அது முடிஞ்சுது. ஸோ அதனால் neither could be able to achieve on its own. ஓனாக அச்சீவ் பண்ணணும்னு நினச்சா அது முடியாது, சேர்ந்தா முடியும் அப்படின்றது தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ். ஓகேவா? ஸோ மெயின்டைன் அவங்க 2 பேரும் இண்டிபெண்டாக செப்பரேட்டாக தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களுடைய பெனிஃபிட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ கண்டினியூ பண்ணுறாங்க அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை. ஓகேவா? இதுதான் என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துல, இதில் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் பண்ணுறனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு 4 டைப்ஸ் ஆஃப் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். எந்தெந்த மாதிரியான ஏரியாஸ்லாம் ஆர்கனைசேஷன், எக்கனாமிக்கு, ஸ்ட்ராட்டஜிக்கு, பொலிட்டிக்கல். இந்த 4 கைண்ட்ஸ் ஆஃப் அட்வான்டேஜஸ் எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் அங்கே நம்மளுக்கு ஸ்கில், கெப்பாசிட்டி, டிஸ்ட்ரிபியூஷன், சப்ளை செயின் இதெல்லாம் என்ஹான்ஸ் ஆகும். கரெக்டாக? எக்கனாமிக் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த காஸ்ட்டு, ரிஸ்க்கு, ஸ்கேல், லார்ஜ் ஸ்கேலா, ஸ்மால் ஸ்கேல், அண்ட் தென் வேல்யூ எப்படி இருக்குது இது பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அது ஒரு அட்வான்டேஜ். ஸ்ட்ராட்டஜிக் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆகும், ரிசோர்ஸஸ், டெக்னாலஜி இது எல்லாமே ஷேர் ஆகும். பொலிட்டிக்கல் பொறுத்த வரைக்கும் நமக்கு இதனால் மார்க்கெட் என்ன ஆகும், அதிகமாக போகும். நம்மளுக்கு எந்தாவது ட்ரேட் பேரியர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆகும், அவாய்ட் ஆகும். ஓகேவா? இதுதான் என்னது நம்மளுக்கு இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸில் பார்க்கக்கூடிய அட்வான்டேஜ். என்னென்ன ஏரியாஸில்? ஆர்கனைசேஷனல்,
எக்கனாமிக்கல், ஸ்ட்ராட்டஜிக்கல், பொலிட்டிக்கல். ஓகேவா? டன். இது எப்படி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்? இந்த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் அப்படின்னா ஆர்எக் போஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்கனைசேஷனல், எக்கனாமிக்கல், பொலிட்டிக்கல், ஸ்ட்ராட்டஜிக்கல். ஓகேவா? டன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெட்ரென்ச்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ரெட்ரென்ச்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ். இது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். பட் ரீசெண்டாக இது அவ்வளோவா ஆக்டிவாக இல்லை. கரெக்டாக? ஸோ இது ஒன்றும் இல்லை. த firm retrenches some of the activities in some business or drop the business. ஸோ இல்லைனா லிக்விடேட் பண்ணிடுவாங்க, இல்லைனா சேல் பண்ணிடுவாங்க. இந்த 4 விஷயத்தில் என்ன அவங்க அவங்களுடைய பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலும் அது ரெட்ரென்ச்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? என்னது ரெடியூஸோ இல்லை ட்ராப்போ இல்லை சேலோ லிக்விடேட்டோ பண்ணிட்டாங்க அப்படின்னா அது என்னது ரெட்ரென்ச்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஒன்று ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியை ரெட்ரென்ச் பண்ணி விடுறது, அதாவது பாதியிலே அப்படியே கட் பண்ணி விட்டுறது, இல்லையா அந்த பிஸ்னஸே அப்படியே விட்டுடுறது, இல்லையா அந்த பிஸ்னஸை விற்று பணம் பார்க்குறது, இல்லையா அதை மொத்தமாக அந்த பிஸ்னஸே க்ளோஸ் பண்ணி அசெட்ஸ்லாம் மீட்டே இருக்கிறது. அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னது ரெட்ரென்ச்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா காம்பினேஷன் ஸ்ட்ராட்டஜி. காம்பினேஷன் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஆல்டர்னேட்டிவ்ஸை ஃபும் கம்பைன் பண்ணுது. ஓகேவா? இதுதான் என்னதுன்னா காம்பினேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும், எக்ஸ்பான்ஷனாக இருக்கட்டும், இல்லை ரெட்ரென்ச்மெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே என்ன பண்ணும், மற்ற ஸ்ட்ராட்டஜியை இது என்ன பண்ணுது, கம்பைன் பண்ணுது. ஸோ மற்ற ஸ்ட்ராட்டஜி ஸ்டெபிலிட்டியும் யூஸ் பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்பான்ஷனும் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ரெட்ரென்ச்மெண்ட்டும், இதில் ஏதோ 2 விஷயம் இல்லை 3 விஷயத்தையோ கம்பைன் பண்ணி பண்ணுது அப்படின்னா அதுதான் காம்பினேஷன் ஸ்ட்ராட்டஜி. சரியா? ஸோ புரியுதா? ஸோ மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி சூட் த ஃபர்ம்ஸ் ரெக்வயர்மெண்ட். ஓகே, டன். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும்னா ப்ராட் ஆர் கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜியை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். ஸோ ஓவராலாக இதுதான் இருக்குது, இந்த 4 விஷயம் தான் இருக்குது. அதில் எது பெரிய கடலாக இருக்குது? க்ரோத் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான் ஒரு பெரிய ஒரு ஓஷன் மாதிரி இருக்குது. ஓகேவா? டன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸிட்ஸ். வாட்? ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸிட்ஸ். ஸோ இது எதுக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா சப்போஸ் என்னோடய கம்பெனி ரொம்ப மோசமான நிலமையில் இருக்குன்னா அப்போ நான் இந்த 2 ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுவேன். ஒன்று டேர்ன் அரவுண்ட், இன்னொன்று டைவர்ஸ்மெண்ட். ஃபஸ்ட்டு டேர்ன் அரவுண்டு ஒர்க் அவுட் ஆகலைன்னா டைவர்ஸ்மெண்ட்டுக்கு வரலாம். சரியானது? டேர்ன் அரவுண்ட் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா டைவர்ஸ்மெண்ட்டுக்கு வரலாம். ஃபஸ்ட்டு அப்போ நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப மோசமான நிலமையில் இருந்துச்சுன்னா டேர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணணும். ஓகேவா? டன். சரி, இப்போ என்னென்ன சிக்னல்ஸ்லாம் இருந்தால் நம்ம டேர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸோ என்னென்ன டேஞ்சர் சிக்னல்ஸ்லாம் இருந்தால் நம்ம டேர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணலாம்? என்னென்ன சிக்னல் அப்படின்னா நம்மளுக்கு பர்சிஸ்டெண்ட்டாக, அதாவது கண்டினியூஸாக நம்மளுடைய கேஷ் ஃப்ளோ நெகட்டிவாகவே இருக்குது. என்ன இருக்குது? நெகட்டிவாகவே இருக்குது. நம்ம ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் யாரும் மதிக்கவே மாட்டுறாங்க. அன்காம்படிட்டிவாக போயிடுச்சு. என்ன இருக்குது? அன்காம்படிட்டிவாக போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மார்க்கெட் ஷேர் என்ன ஆகிடுச்சு? டிக்ளைன் ஆகிடுச்சு. ஓகேவா? நம்மளுடைய ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே டிட்டோரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அதிகமாக ஸ்டாஃப் இருக்காங்க, டேர்ன் ஓவர் அதிகமாக இல்லை, ஸோ மேனேஜ்மெண்ட் ஒழுங்காக இல்லை. இது எல்லாமே என்னது? டேஞ்சர் சிக்னல்ஸ். இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க? டேஞ்சர் சிக்னல்ஸ். என்னது? நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ, அன்காம்படிட்டிவ் ப்ராடக்ட், டிக்ளைனிங் மார்க்கெட் ஷேர், டிட்டோரியேஷன் இன் ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஓவர் ஸ்டாஃபிங், மிஸ்மேனேஜ்மெண்ட். இது எல்லாமே என்னது? டேஞ்சர் சிக்னல்ஸ். இந்த சிக்னல்ஸ் ஏதாவது நீங்கள் கொஷினில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்போ என்ன சூஸ் பண்ணணும்? டேர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். என்ன சூஸ் பண்ணணும்? டேர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். சரியா? ஓகே, டன். சரி, இப்போ இது ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜின்னு சூஸ் பண்ணிட்டோம். இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஆக்ஷன் பிளான் ஃபார் டேர்ன் அரவுண்ட். நம்ம கீழே விட போகிற நேரத்தில் அப்படியே மேலே கொண்டு வரது அந்த டேர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ என்ன ஆக்ஷன் பிளான் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அசஸ்மெண்ட் ஆஃப் கரண்ட் ப்ராப்ளம். இப்போ என்ன ப்ராப்ளம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? அசஸ் பண்ணணும். அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சிச்சுவேஷன் அனலைஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ராட்டஜிக் பிளானை டெவலப் பண்ணணும். ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? அசஸ் பண்ணணும் கரண்ட் ப்ராப்ளம் என்னென்னு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அனலைஸ் பண்ணணும். தேர்டு, நம்ம இங்கே ஸ்ட்ராட்டஜிக் பிளான் போட்டோம்ல, அதை எமர்ஜென்சி ஆக்ஷன் பிளானாக மாற்றி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? எமர்ஜென்சி ஆக்ஷன் பிளானாக மாற்றி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம கீழே போகிற பிஸ்னஸை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி நார்மலாக ரிட்டர்ன் கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். இதுதான் என்னது? 5 ஸ்டெப்ஸு. ஆக்ஷன் பிளானோட 5 ஸ்டெப்ஸு. என்னென்ன 5 ஸ்டெப்ஸு? ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட் ஆஃப் கரண்ட் ப்ராப்ளம், நெக்ஸ்ட்டு அனலைஸ் த சிச்சுவேஷன் அண்ட் டெவலப் த ஸ்ட்ராட்டஜிக் பிளான், அதுக்கப்புறம் அந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பிஸ்னஸை பழைய மாதிரி ரீஸ்ட்ரக்சர் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வருது, ரிட்டர்னிங் டு நார்மல். இதுதான் என்னது? ஆக்ஷன் பிளான். அப்போ டேர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் இந்த டேஞ்சர் சிக்னல்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம், இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம கம்பெனியில் நடக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆக்ஷன் பிளான் ஃபார் டேர்ன் அரவுண்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். சரியா? ஓகே. இதில் இம்பார்ட்டண்ட் எலமெண்ட்ஸாக ஒரு சில விஷயத்த சொல்கிறாங்க.
என்னதுன்னா இம்பார்ட்டண்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் சேஞ்சஸ் இன் டாப் மேனேஜ்மெண்ட். ஸோ டாப் மேனேஜ்மெண்ட்டில் சேஞ்சஸ் நடக்கிறது, அண்ட் தென் இனிஷியல் credibility பில்டிங் ஆக்ஷன்ஸ், நியூட்ரலைசிங் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ், அதெல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து என்னென்னலாம் நம்மளால் பே ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் குவிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியுமோ அதெல்லாம், அண்ட் தென் காஸ்ட் ரிடக்ஷன் முடிஞ்ச அளவுக்கு குவிக்காக, ஸோ அண்ட் தென் ரெவன்யூ ஜென்ரேஷன் நம்ம அனலைஸ் பண்ணுறது, அண்ட் தென் மாதிரி கேஷ் ஜென்ரேட் பண்ணுறது, ஈஸியாக அசெட் லிக்விடேட் ஆகலாம் அந்த மாதிரி கேஷ் ஜென்ரேட் பண்ணுறது, அண்ட் தென் பெட்டர் இன்டர்னல் கோஆர்டினேஷன். இது எல்லாமே என்ன சொல்கிறாங்க, இது எல்லாமே இம்பார்ட்டண்ட் எலமெண்ட்டாக நம்ம டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே தென். ஸோ இப்போது இந்த டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சு. இந்த சிக்னல் வந்தால் நம்ம இந்த பிளான் அப்ளை பண்ணணும், அதுக்கு இதெல்லாமே இம்பார்ட்டண்ட் எலமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி மே பி டன் இன்டர்னலி ஆர் எக்ஸ்டர்னலி. ஃபார் எக்ஸ்டர்னல் டர்ன் அரவுண்ட் இட் இஸ் கால்ட் ரெட்ரென்ச்மெண்ட். இப்போ புரியுதா? நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம ஆபத்தில் இருக்க டைமில் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரெட்ரென்ச்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை நம்ம ட்ரை பண்ணுவோம். ரெடியூஸோ இல்லை ட்ராப்போ சேலோ லிக்விடேட்டோ நம்ம பண்ணுவோம். பட் அது நம்ம இன்டர்னலாக பண்ணுறோம் கம்பெனிக்குள்ளே அப்படின்றப்போ இட்ஸ் டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி. இல்லை என்னோடய கம்பெனியை மொத்தமாக நான் வந்து இந்த மாதிரி வந்து முடிச்சு விட போகிறேன், ஸோ இந்த மாதிரி சேல் பண்ண போகிறேன், லிக்விடேட் பண்ண போகிறேன் அப்படின்றப்போ அது எக்ஸ்டர்னலாக நம்ம அப்ளை பண்ணுறோம், இட்ஸ் ரெட்ரென்ச்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. புரியுதா? ஓகே டன். ஸோ இப்போ நம்மளுக்கு டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுறோம், ஒர்க் ஆகலை, இன்டர்னலாக என்னாகலை, ஒர்க் ஆகலை. அப்போ நம்ம என்ன வரலாம் அப்படின்னா டைவர்ஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு வரலாம். ஓகேவா? டைவர்ஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்னென்னா இட்ஸ் அ சேல் ஆர் லிக்விடேஷன். அதே மாதிரி தான், பட் என்னது, portion of business or major division or part or center or SBU of business அப்படின்னு சொல்கிறாங்க. பிஸ்னஸ்க்குள்ளேயே ஏதோ ஒரு போர்ஷனோ இல்லை ஒரு மேஜர் டிவிஷனோ இல்லை ஏதோ ஒரு பார்ட்டையோ இல்லை ஏதோ ஒரு SBI யூனிட் ஸ்ட்ராட்டஜிக் பிஸ்னஸ் யூனிட்டையோ நான் சேல் பண்ணுறேன் இல்லை லிக்விடேட் பண்ணுறேன்னா தட் ஸ்ட்ராட்டஜி இஸ் கால்ட் அஸ் டைவர்ஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்போ இந்த டைவர்ஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, அப்படி இல்லைன்னா ரெட்ரென்ச்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வந்து கொடுக்கல அப்படின்னா தான் நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணுவோம், இந்த டைவர்ஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணுவோம். சரியா? இதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். என்னன்னா ஒன்று நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்மளுடைய பிஸ்னஸ் யூனிட்டோ இல்லை நம்மளுக்கு மேற்பட்ட ஒன்றும் இல்லை அதுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் யூனிட்டோ சேல் பண்ணுவோம், அது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்படி இல்லையா நம்மளோட என்டையர் கம்பெனியில் ஓகே அதை சேல் பண்ணாமல் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பார்ட்டை மட்டும் என்ன பண்ணுவோம், அப்படியே கழட்டி விட்ருவோம், டிஸ்போஸ் பண்ணிடுவோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் செல் ஆஃப் ஒன் ஆர் மோர் பிஸ்னஸ் யூனிட். செகண்ட் திங் டிஸ்போஸ் ஆஃப் மேஜர் பார்ட் ஆஃப் த கார்பரேட் ஸ்ட்ராட்டஜி வித்தவுட் செல்லிங் என்டையர் கம்பெனி. ஓகேவா? ஒன்று ஏதாவது ஒரு நார்மலான யூனிட்டை நம்ம வந்து சேல் பண்ணிடுறோம். அப்படி இல்லையா நம்மளோட என்டையர் கம்பெனியில் எது மேஜர் பார்ட்டோ அதை என்ன பண்ணுறோம், நம்ம டிஸ்போஸ் பண்ணிடுறோம். அதுதான் எனது செகண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். சரியா? சரி, இப்போது டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கும் டைவர்ஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு பார்க்கலாமா? சரி, இப்போது நம்மளுக்கு வந்து டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது நம்ம பிஸ்னஸை மீட்டை எடுக்கிறதுக்காக, ரிவைவ் பண்ணுறதுக்காக. இதுக்கு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டாமினோஸ். ஓகேவா? ஸோ டாமினோஸ் வந்து இடையில இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப வந்து நெகட்டிவாக போயிட்டு இருந்துச்சு அதோடைய பிஸ்னஸ் ஸ்கோப்பு. ஸோ அதை வந்து இந்த மாதிரி டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி மூலமாக தான் அது என்ன பண்ணாங்க, ரிவைவ் பண்ணாங்க. ஓகேவா? டைவர்ஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு என்னது மெயின் பாயிண்ட்டு, அதில் ஏதோ ஒரு பார்ட்டை சேல் பண்ணுறது. கூகுள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மோட்டோரோலா மொபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் மேனுஃபேக்சர் கம்பெனியை அக்வயர் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? இன் பிட்வீன் டைம்ஸில். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கூகுள் வந்து இல்லை நம்ம இந்த சர்ச் என்ஜினில் தான் நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும், அதுதான் நம்மளுக்கு நல்லா வந்து நம்மளுடைய இன்கம் ப்ராஃபிட் நம்மளுக்கு அதில் தான் வந்து நிறையா வந்து பாசிட்டிவாக நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் வருது அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, இந்த மோட்டோரோலா மொபிலிட்டியை அப்படியே டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் கூகுள் தான். ஓகேவா? ஸோ இது வந்து கம்பெனி கண்டினியூஸ் த பிஸ்னஸ், இதில் கம்பெனி டிஸ்போசஸ் த யூனிட், பர்டிகுலர் யூனிட். ஓகேவா? இதில் வந்து நம்ம எப்படி பர்ஃபார்மன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணுன்றதுல ஃபோக்கஸ் பண்ணணும், இதில் எப்படி நம்ம பிஸ்னஸ்லேருந்து எக்ஸிட் ஆகும் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? இதில் யூஸ்ட் வென் த பிஸ்னஸ் கேன் பி ஸ்டில் ரெக்வர்டு. இந்த இடத்துல நம்மளுக்கு அன்சக்ஸஸ்ஃபுல்லாகவோ டைவர்ஸ்மெண்ட்டாவோ தான் நம்மளுக்கு ஆன்சர் கடைசியாக கிடைக்கும். கரெக்டா? ஓகே டன். ஸோ எப்போ வந்து நம்மளுடைய டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு கரெக்டான ஒரு ரிசல்ட் வரல, அன்சக்ஸஸ்ஃபுல்லாகவோ இந்த மாதிரி வந்து போகுதுனோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த டைவர்ஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? திஸ் இஸ் வாட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டர்ன் அரவுண்ட் அண்ட் டைவர்ஸ்மெண்ட். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் இந்த ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸிட்டில் டர்ன் அரவுண்ட் அப்ளை ஆகுதா பாருங்கள், இன்டர்னல் பொறுத்த வரைக்கும். எக்ஸ்டர்னலாக இருந்ததுன்னா ரெட்ரென்ச்மெண்ட் அப்ளை ஆகுதான்னு பாருங்கள். ஓகே, இது ரெண்டுமே ஃபெயிலியர் ஆகுன்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும், டைவர்ஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். ஓகேவா? டன். ஓகே டன். ஸோ நம்மளுடைய 50% ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிக் சாய்ஸ் லெசன் வந்து ஓவர். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் 50% விச் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் ஆப்ஷன்ஸ். இந்த 4 மேட்ரிக்ஸ் வந்து நான் தனியாக நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ விச் இஸ் த ஃபைனல் பார்ட் ஆஃப் 4th சாப்டர்.
ஸோ மறக்காமல் அதையும் பாருங்கள், ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இந்த வீடியோ முடிச்சோடனே நீங்கள் கொஷின் பேங்க்கில் டாபிக் வைஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா கொஷின்லேயும் நீங்கள் வந்து சூப்பராக ஃபீல் பண்ணுவீங்க. மீனிங்ஃபுல்லாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எல்லா ஸ்ட்ராட்டஜிஸும். சரியா? ஓகே டன். So we will see in the next useful video. Until then, this is Shweta signing off. Thank you.